அவன் என் வீடு விக்கிறதுக்கு விளம்பரம் கொடுக்கறான். என்ன விளம்பரம்? சாவித்திரியும் பத்மினியும் தோத்தாங்கடி உங்ககிட்ட. நீ உன் புள்ளையம்மா சதி திட்டம் போட்டு என் வீட விக்கிறதுக்கு இப்படி ஒரு டிராமா பண்ணி நடிக்கிறீங்களா? இது பார், உன் புள்ளைய கூப்பிட போறியா இல்லையா? எங்க உன் புருஷன்? மா, என்னம்மா சத்தம் இங்க? பெத்த அப்பம் பேசுறது சத்தமா தெரியுதோ? இந்த பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு. எங்க வேணா போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் வீட விக்கிறதுக்கு யார கேட்டு விளம்பரம் கொடுத்த? யார கேட்கணும்? என்னது? யார கேட்கணுமா? என்ன கேட்கணும்? உன்னை பெத்த அப்பனை கேட்கணும். அது சரி, இப்ப விக்கிறதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இல்ல, அவசரம். உன் அவசரத்துக்கு என் வீடு தான் கிடைச்சிச்சா? திருப்பி திருப்பி உங்க வீடுன்னு சொல்லாதீங்க, அது என் வீடு. அந்த வீடு என் பேர்ல இருக்கு. அத வேணா நான் விப்பேன், வித்த காசை அழிப்பேன். ஏன் வேணா அனாதாசிரமத்தை கூட எழுதி கொடுப்பேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? இது பார், உன் பேர்ல இருக்கலாம், ஆனா அத நீ சம்பாதிச்சியா? ஏன் நீங்க சம்பாரிச்சீங்களா? உங்க அப்பா எங்க தாத்தா சம்பாரிச்சது முழுசா என் பேர்ல இருக்கு. என்னங்க நீங்க மாமா கிட்ட இப்படியே பேசுறது? சொல்லுமா, நல்லா சொல்லு. ஏன் இப்படி பண்றான்னு நீ அது கேளு. இது அவங்க யாருக்கும் தெரியாது. இது நானா எடுத்த முடிவு. எதுக்குடா? எதுக்கு இந்த திடீர் முடிவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா, நிச்சயமா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா அந்த வீட்ல இல்ல. எங்க அம்மா இல்லாத வீட்ல வேற யாரும் இருக்க கூடாது. கௌதம், மா பேசாம இருங்கம்மா. இவரா நான் பாத்துறேன். பாப்படா, பாப்ப. என்ன மீறி அந்த வீட்டை எப்படி நீ விக்கிறேன்னு நான் பாக்குறேன். என்னப்பா அப்படி பண்ணிட்ட? இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதாம்மா அப்பா ஒரு வழிக்கு வருவாரு. இல்லப்பா, உங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரி ஆளு இல்ல. நீ இப்படி டார்ச்சர் கொடுக்க கொடுக்க அவர் கோவம் தான் அதிகமாகும். அவரை திருத்த முடியாதுப்பா. அம்மா, யாரோ நம்ம அப்பாவை திருத்துறதை விட அவரு பெத்த புள்ள. நான் அவரை திருத்துறேம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சமந்திமா, வாங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணி கேட்கலாம் நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அந்த விளம்பரத்தை பத்தி தானே? ஆமா. ஏன் இந்த திடீர் முடிவு? ராசி இல்லையா இல்ல பண முடியா? அட நீங்க வேற, இந்த முடிவை நான் எடுக்கலங்க. இது அத்தனையும் உங்க தங்கச்சி புருஷன் பண்ண வேலை. ராஜா? ஏனா? ஏன்னா அவங்க அம்மா இல்லாத வீட்டுல வேற யாரும் இருக்க கூடாதான். பெத்த அப்படியே மிரட்டுறாங்க. உங்க புள்ளையாச்சே, அதான் உங்க ஸ்டைல்லயே உங்களை அட்டாக் பண்றான். இதுக்கு உங்க வைஃபும் உடந்தையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் மட்டும்தான். அப்ப புள்ள 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாய வேண்டியதானே? புரியலையா? கரெக்ட் சம்பந்திமா. இனி பாருங்க, ஒரு வேட்டை வைக்கிறேன். தங்க விலை ஏறுது இறங்குது தெரியுது. காய்கறி விலை எப்படி ஏறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பணக்கார வீடு இல்ல, அதனால நமக்கு கஷ்டம் இல்ல. இந்த கோவிந்த பைய கூரை வேலை உட்காந்துக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டே இருந்தான். பையன் எங்க இருக்கானே தெரியலையே. கை வேற துருதுருங்குது. என்னத்தை நான் போய் சமைச்சு
ஏய் யார் நீ யார் பண்ணி நல்லா என்ன பயந்துட்டியா? அடையாளம் தெரியலையா? ஏய் கோவிந்தா நீயா? ஆமாண்டா. டேய் உனக்கு 100 வயசுடா. டேய் வானாண்டா, அந்த போலீஸ் கிட்டவும் கந்து வட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது போதுண்டா. ஆமா என்னது ஆம்புலன்ஸ்? இதுதான் இப்பொழுது நமது நடமாடும் இல்லம். கை நிறைய பணம் இருக்கா? இந்த வேனும் கொஞ்சம் சீப்பா வந்தது. டிரைவர் தம்பியும் நம்ம ஊர்க்கார பையன். ஓஹோ. இது இந்த சினிமா ஷூட்டிங்காக ஆம்புலன்ஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. பிக்கலான்னு பார்த்தா வரவே இல்லடா. சரி போனா போதுன்னு விட்டுட்டோம். இப்போ அதுவும் ஒரு விதத்துல ரொம்ப சேஃப்டியா இருக்குடா. ரொம்ப பெரிய ஆள்டா நீ. ஆமா, நீ எப்படா இருக்க? என்னத்த சொல்றது போ. நீ இருக்கிறதுக்கு நல்லா இருந்த. போலீஸ் வரவே அந்த மாதிரி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுடுச்சு. முதல்ல பயந்துட்டேன், அப்புறம் சமாளிச்சு நான் சொல்லிட்டேன்பா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா ஒரு ரூம்குள்ள போய் பயங்கரமா ஆராய்ஞ்செல்லாம் பார்த்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன? அந்த கண்டுபிடிக்காரன்ல எப்ப பார்த்தாலும் மேம் பண்ணுவானே அவனா? அவன்தான்பா அவன்தான். அவன் வேற அடிக்கடி உன்னை தேடி வந்துட்டு இருக்கான். தேடிக்கிட்டு இருக்கானா? இரு இரு, அவனை வச்சுக்கிற. தண்ணி காட்டுறான் பாரு அவன். அது இருக்கட்டும். ஆமா உன்னை நான் மறுபடியும் எங்க பாக்குறது? எங்க பார்க்கலாம்? இதே நடமாடும் வாகனத்தில் நகர்வலம் வந்து கொண்டே இருப்போம். பாவி, எதுக்கு கவலைப்படாத ஆளா இருக்கியா? ஆமாடா. டேய், எனக்கு ஒரு அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு போகணும். சரி சரி, சம்பளம் எல்லாம் ஒழுங்கா வருதா? சம்பளம் ஒழுங்கா வருதாடா? 3 வேளை சாப்பாடு ஒழுங்கா கிடைக்குது. ஆ. சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சம்பளத்தை முன்ன கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் டேய் கோவிந்தா, உன்ன மாதிரி வருமா? புரியுதுடா புரியுது. கொஞ்சம் இரு. எனக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? டேய் பார்த்து செலவு பண்ணுடா, மாட்டிக்க போற. சரி சரி. டிரைவர் தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா. கொஞ்சம் இருங்க, ஓரமா நிறுத்தான். டேய் கோவிந்தா, பத்திரம். போலீஸ்ல மாட்டிக்காத. சரி சரி சரி, ஜாக்கிரதை. நான் பத்திரமா இருக்கேன். இரு இரு, இரு, வண்டி நிக்கட்டும். கோவிந்தா, கதவை திறக்கல, என் வாழ்க்கையே திறந்து வச்சுட்டாடா. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், வரேன்டா, டேய். சந்தோஷமா இருடா. டிரைவர் தம்பி வண்டி எடு. சரிடா. இந்த கைதி கோவிந்தனோட மேட்ரு பெரிய சவால் சார். நீங்க சொன்னது மாதிரி ரைடு, பைனான்சியரோட டெலிபோன் டேப் எல்லாமே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு சார். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அக்யூஸ் இன்னும் கிடைக்கலையே. சார் அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அடிக்கடி இடத்த வேற மாத்திக்கிட்டு இருக்கான். என்டர்டைன்மெண்ட் ஏரியா ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம எல்லா செக் போஸ்ட்லயும் நாங்க தரவா செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். அவன் வெறும் 500 ரூபாய் நோட்டா செலவு பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த க்ளூவை வச்சுதான் அவனை நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். அசோக், நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க. அந்த பைனான்சர் ராமூர்த்தியோட பேசுங்க. தப்பிச்சு போன கைதி கோவிந்தன் திரும்ப ராமூர்த்தியோட பேசினான்னா அவனை டென்ஷன் ஆக்காம சுமூகமா நைஸா பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. அப்படி ஒன்னா மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும்னா இந்த பிளான் படி எல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த சிச்சுவேஷன் நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். கைதியை கண்டுபிடிக்கிறதுல, அரெஸ்ட் பண்ணதுல நமக்கு ஒரு ஈஸியான சான்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால யாருடைய பாதுகாப்புல இருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட்ட ஆளுங்களை ஃபாலோ பண்ணணும். சீக்கிரமே கோவிந்தனை பிடிச்சாகணும். மேல இடத்துல இருந்து எக்கச்சக்கமான பிரஷர் வருது, பதிலே சொல்ல முடியல. அப்புறம் உங்களுடைய மூமெண்ட்ஸ், உங்களுடைய கான்ஃபிடன்ஷியல் ஆபரேஷன்ஸ் எல்லா டீடைல்ஸும் அப்பப்போ தெரியப்படுத்திட்டு இருக்கேன். இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Yes, sir. ஆல் தி பெஸ்ட். Sir, எனி ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்? ஜேசி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருங்களா? சார் எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, அப்புறமா பேசலாமே. நான் வரேன் சார். ஓகே, வாங்க. நமக்கே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
சப்மிட் பண்ண பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே சார். இது இந்த ஃப்ளாப்பியில் இருக்கு, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சார் இது ஒன்றும் பெரிய டிடிஎஸ் ஒர்க்லாம் இல்லைங்க. இருக்கிற பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து அலைன்மெண்ட் தான் சரி பண்ணலாம். புரியுதுங்களா? புரியுது சார், நீங்கள் சொல்ல மாதிரி செஞ்சு. மேடம், இந்த கலர் ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா விஷயமும் இந்த ஃப்ளாப்பில் இருக்கு. ஸோ ஒர்க் இட் அவுட். ஓகே சார். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ஆமா, ஆனா டைம் போனதே தெரியல ஷாம். சரி உள்ள வாங்க. வாங்க. பரவாயில்லையே, ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் தொடங்கியாச்சு போல இருக்கு. வெரி குட். ஆமாம்மா உட்காருங்க. புதுசா பண்ணிருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இத பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட். ஸ்கில்டு எம்ப்ளாயர்ஸ் வச்சுக்க. இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்க. அட் எனி டைம் யூ டு கால் மீ. ஏய் உட்காரு. உங்க கம்பெனி தயாரிக்கிற பட்டுப்புடவைங்க மாதிரி எந்த கம்பெனிலையும் தயாரிக்க கூடாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியோட இருக்கணும், உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கணும். என்ன அக்கா, என்னையா கூப்பிட்ட? ஆமாக்கா, என் கூட பிறந்த அக்கா என்ன வளர்த்தாங்க. என் கூட பிறக்காது நீங்க என்ன பெரிய ஆளா வளர வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் சிம்பிளி கிரேட்கா. ஷாம், நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பி ஊரறிய பேர் வாங்கணும், அதை இந்த அக்கா பார்க்கணும். அக்கா, உங்களுக்கு ஏன் மேலேயும் என் வளர்ச்சி மேலேயும் எவ்வளோ அக்கறை. ஆனா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. நீங்க திரும்புற பக்கம்லாம் ஒரே வேதனை தான். இப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? உங்க தைரியத்திலையும் தன்னம்பிக்கையிலையும் எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும், நான் சமாளிச்சிருவேன். எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க சொல்லேனாலும் எனக்கு தெரியும்க்கா. கார்த்திக் மாமா உங்களை பார்க்க வந்தது, அங்க ராஜ் கௌதம் இருந்தது, அவனை பார்த்து கார்த்திக் மாமா கோவப்பட்டது எல்லாமே ராஜ் கௌதம் என்கிட்ட சொல்லிட்டான்க்கா. கார்த்திக் மாமாக்கு என் மேல நம்பிக்கை இல்லாததும் சொல்லிட்டான். ஆனா இவ்வளவும் தாண்டி என் கூட இருக்கீங்களே, உங்க நல்ல குணமே உங்களுக்கு எதிராக இருக்கேன். அக்கா. சொல்லு ஷாம். அக்கா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் வேணா கார்த்திக் மாமாட்ட பேசிட்டா? நீங்க படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியலக்கா. இது போதும் ஷாம், உன் அன்பு போதும். அபிராமி தம்பியான உனக்குள்ளேயும் ஒரு மென்மையான உணர்வு இருக்குங்கிறத நான் பாக்குறேன். நீ உன் மாமா கிட்ட பேசுறேன்னு சொன்னதே போதும். அவர் என்ன புரிஞ்சுக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் தெரியல. இதுக்கு எனக்கு பதில் தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். ஏய், இந்த பிரச்சனை என்னோட போட்டோம். நீ உன் தொழில கவனம் செலுத்து. உன் அக்காவை விட ஆர்கே மாமாவை விட பெரிய ஆளா வரணும். தேங்க்யூக்கா. ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். வாங்க. ஏய் ராணி, ராணி, உன் மகனை மருமகனை கூட்டு வா. இன்னைக்கு ரெண்டுல ஒரு கை பாத்துறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து விளம்பரம் தான் கொடுப்பீங்க. தனி ஆளா நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. என்னது? ஒரு பக்கம் உங்க அப்பனுக்கு அப்பனுடைய வீட்டு பத்திரம், இன்னொரு பக்கம்
உன்னை பெத்தவனுக்கும் பெத்தவளுக்கும் இருக்கிற பந்தத்தை முறிக்கிற விவாகரத்து பத்திரம். டிவோர்ஸ் பேப்பர்ஸ். என்ன மாமா, எதுக்கு எதோட முடிச்சு போடுறீங்க? நான் போட்ட முடிச்ச நான் தானே அவுக்கணும். ராணி, இதுவார், நான் வேணும்னு முடிவு பண்ணா உன் பையனை இந்த வீட்டு பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இதோ இந்த விவாகரத்து பத்திரத்துல நீ ஒரு கையெழுத்து போடு. வீடா வீட்டுக்காரனா டாஸ் போட்டு பாக்குறியா? இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதாமா அப்பா ஒரு வழிக்கு வருவாரு.